நான் சொல்ல வந்த விஷயம், முக்கியமான விஷயம் என்னவென்றால், மனிதர்கள் தன்னுடைய வாழ்க்கையை சுயமாக தாங்களே சிந்தித்து தனக்கு நன்மையை தேடி செய்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை திண்டு செய்யாத, குறுக்கீடு செய்யாத, எண்ணம் மீறாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இதற்கான நியதிகளை நீங்களே வகுத்துக் கொண்டு அதன் அடிப்படையில் செயல்படுங்கள் என்று சொன்னால் இந்த நியதி முழுமை பெற்றதாக இருக்காது என்று நான் சொல்ல வந்தேன். அதற்கு தான் என்னவோ பேச சொல்லிவிட்டது. இந்த முழுமை பெறாதது என்பதற்கு நான் சொல்ல வந்த காரணம், பேராசிரியராக இருக்கிறார், அவசரப்பட்டு உள்ளவராக இருக்கிறார். இந்த பேராசிரியர் அவசரமான முடிவுகளும் நியதிகளை ஏற்றத்தாழ்வு ஏற்படுத்தியுள்ளோம். எனக்கு வேண்டும், நான் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் நாம் சிந்தித்து செயல்படுவார்கள். இதனால் அவர்களுக்கு என்ன வாதம் ஏற்படுகிறது, என்ன தீங்கு ஏற்பட்டுள்ளது என்பதை பற்றி எல்லாம் ஆலோசிப்பதற்கோ அதை பற்றி சிந்திப்பதற்கோ சுயக்கட்டுப்பாட்டின் கொள்வதற்கோ அவருக்கு அவகாசம் இல்லாமல் போய்விடும். இந்த பேராசிரியர் அவசரப்பட்டு அதற்கு இடம் தராத நிலைக்கு அவரை தெரிவிக்கும் என்பதன் காரணமாக இவருடைய உள்ளத்தில் சுய கட்டுப்பாடு என்பது கட்டாய தேவை. அந்த சுய கட்டுப்பாடு ஒன்றுதான் இவனையும் வாழ வைக்கும். இவருடைய வாழ்க்கை விதமான செயலாளர்களை மேம்படுத்தார்கள் என்பதன் அடிப்படையில் தான் குர்ஆனுடைய அனைத்து நியதிகளும் விதிகளும் வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அல்லாஹ்வுக்கு சமூகத்தாரா மனிதர்கள் மனிதர்கள் விஷயத்தில் அல்லாஹ் மனிதர்கள் விஷயத்தில் அல்லாஹ் வேறுபாக அவருடைய வாழ்க்கையில் எந்த குறுக்கீடையும் சங்கடத்தையும் சிரமத்தையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் ஒருபோதும் நினைக்கவில்லை. மனிதர்கள் விஷயத்தில் ஒரு அணு அளவுக்கு கூட தீங்கு செய்ய அல்லாஹ் விரும்பவில்லை என்று அல்லாஹ் என்ன சொல்றது. அப்படி சொல்லும் போது ஒவ்வொருவருக்கும் தன்னை பெற்றார்கள். எனக்கு அல்லாஹ் இந்த மாதிரி நினைச்சு இருக்கிறாங்க. என்ன சாதாரணமான ஒரு உலகத்தில் படிக்க வந்தவர் அவர் 80 மார்க் 90 மார்க் வாங்கினார். நான் உயர்ந்த உலகத்தினுடைய நான் ஆர்வலில் பாஸ் ஆகக்கூடிய எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு விட்டாலும் எக்ஸாம் வரும்போது குறைந்த மார்க்களை தான் வாங்கக்கூடிய அளவுக்கு தான் எனக்கு சிந்தனை சக்தி ஞாபக சக்தி இருக்கிறது. இந்த அளவுக்கு ஏன் நான் என்ன அல்லாஹ் பாட்டி அழைக்கிறான் என்று சில டாக்டர் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தான் வருகிறார். இது அல்லாஹ் என்ன செய்தார் என்பதாக நினைக்கிறார். அப்படி அல்ல. அல்லாஹ்வுக்கு சமூகத்தாரா யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை அவர் கொடுக்கத்தான் செய்கிறார். அந்த அளவுக்கு கொடுத்தால்தான் அவருடைய எதிர்கால வாழ்க்கை நன்றாகும். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு உபரியாக கொடுக்கிறார். அமைப்பு சரியாக இருக்காது. நிறைய விஷயங்கள் சொன்னால் தான் இது புரியும். ஒரு சின்ன விஷயத்தை நான் தங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு நாம் செல்கிறோம். சில மரங்கள் நெட்ட செடியாக வளர்ந்து இருக்கும். சில மரங்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும். சில மரங்கள் செழிப்பாக கிளைகளை பிரித்திருக்கும். சில செடிகள் தான் வளர வேண்டும் என்று முடியாமல் கொடுக்கும். பொழுதுகளை என்று சொன்ன அது தலையை காட்டி செய்கிறோம். மறுநாள் முடியை வெட்டக்கூடிய கத்திரிக்கோள் கொண்டு செடியை வெட்டக்கூடிய கத்திரிக்கோளை கொண்டு வந்து அது தோட்டக்காரர் அதை பராமரிக்கக்கூடியவர் அந்த தரைகளை பொழுதுகளை வெட்டுகிறார். இப்பொழுது வெளியில் பார்த்தார், தோட்டத்தில் உண்டான அனைத்து செடிகளுக்கும் நீர் பாய்ச்சப்படுகின்றன. ஏன் நீர் பாய்ச்சப்படுகிறது? செழிப்பாக இருக்க வேண்டும், பரப்பாக இருக்க வேண்டும். அது தன்னுடைய நிலையை எதை வெளிப்படுத்த வேண்டும், அவைகளை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தின் காரணமாக தான் நீர் பாய்ச்சப்படுகிறது. அது சோம்பி போயிருந்தார், பூச்சி அது மேலே இருந்தார், பூச்சிகளை எல்லாம் ஆற்ற வேண்டும் என்பதற்காக மருந்துகள் கிடைக்கப்படுகிறது. இதெல்லாம் தோட்டத்தின் வளர்ச்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் தான் செய்யப்படுகிறது. அப்படி செய்யக்கூடிய தோட்டக்காரர் சில மரங்களை வளர்ப்படுகிறார். சில மரங்களுடைய கிளைஞர் மட்டும் சரிப்படுத்தப்படுகிறது. சில செடிகளை தலையிலேயே வெட்டப்படுகிறது. சில செடிகளை பிடுங்கி வெளியே எறியப்படுகிறது. இவைகள் அனைத்தும் ஏன் என்று நாம் கேட்டால் தோட்டக்காரர் சொல்வார், இது எதற்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற விஷயம் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியவில்லை என்றால் ஆட்சியிலே செய்யாதீர்கள். ஏன் எதற்கு என்று சொல்லி இது தப்பு என்று சொல்லாதீர்கள். எதற்காக இப்படி செய்கிறேன் என்று கேட்டால் நான் திரும்பினால் உங்களுக்கு சொல்வேன், திரும்பாவிட்டால் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தோட்டத்துக்கு சொந்தக்காரன் நான். மரங்கள் சில அசோக மரங்கள் ஒரு மரம் நாம் அறிந்தவர். அந்த மரத்தை வெட்டிவிட்டால் அந்த மரத்தை வைத்து நோக்கமே அழித்து போய்விடும். அது வளர்ச்சியை தான் அந்த தோட்டக்காரர்கள் நோக்குவார். அது வளர்ந்து நெட்டடியாக இருந்தால்தான் அந்த தோட்டத்திற்கு அது அலங்காரத்தை தரும். அதனால் அது வளர்கிறார். இடையில் அது
கீழவார்கள் சவுக்கு மரத்தால் வைக்கப்பட்ட காம்பவுண்ட் போன்ற வரிசையாக வைக்கப்பட்ட சவுக்கு மர கண்கள் இருக்கின்றன. அவைகள் பரவலாக தன்னுடைய தலையை விரித்து ரோட்டன்ஸ் போன்று அவைகள் தன்னுடைய தலையை விரித்து வளர்ச்சிக்காக வேண்டி தவித்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாடும் அல்லது ஒரு நாளுக்கு நாள் கத்திரிக்கோலை கொண்டு முடியை வெட்டுவது போன்ற அதன் தலையை வெட்டி அதை ஒரே சீராக காட்சியாக அமைப்பதற்காக தோட்டக்காரர்கள் செய்கிறார். இரண்டிலே தண்ணீர் ஊற்றி வளர்க்க வைத்து தலையை வெட்டுகிறீர்கள் என்று கேட்டால் இதனுடைய வளர்ப்புடைய நோக்கமே இது போன்று காட்சியளிக்க வேண்டும் என்பதற்கு தான். அது வளமாக வளர வேண்டும், ஆனால் அது அமைப்பாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் தண்ணியை ஊற்றுகிறேன், அது தலையை வெட்டுகிறேன் என்று கூறுவான். இப்படித்தான் ஒரு தோட்டக்காரன் தோட்டத்துக்கு சொந்தக்காரன் அதை எப்படி வளர்க்க வேண்டும், எப்படி வைக்க வேண்டும் என்று சொல்கிறாரோ அது பிரகாரம் நாம் செய்வாங்க. நாம் நாம நினைத்து இவ்வாறெல்லாம் தோட்டத்துக்கு நீரை போட்டு அதற்கு பல்லும் மருந்துகளை தெளித்து இவ்வளவு கண்ணாடியுடன் செயல்படக்கூடியவன் இப்படியெல்லாம் ஒரு மரத்தை படாத பாடுபடுத்துகிறார்கள் என்பதாக நாம் நினைப்போமையானால் அந்த நினைப்பு தப்புதான் என்று நாம் விளக்கு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வார்கள். அது போன்று தான் உலகத்தை அல்லாஹ் சார்ந்துள்ளார். வெவ்வேறு வகையாக அமைக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். ஒரு காலம் அல்லாஹ் சார்ந்துள்ளார் பிராணி இந்த தத்துவத்தை பற்றி கூறும்பொழுது மனிதனுடைய சமூகம் எல்லாம் ஒரே சமூகமாக மாறி அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக ஆகிடுவாங்க என்ற தெய்வத்தில் இல்லாமல் இருக்குமேயானால் அந்த ஆயத்தில் அல்லாஹ் எதை குறிப்பிடுகிறார் என்றால் மனிதர்கள் அனைவரும் காபிராக அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக மாறிடுவார்கள் என்ற நிலைமைக்கு இல்லாமல் இருக்குமேயானால் முன்னின்று சொல்லல எல்லாம் இமான்களாக இருப்பார்கள் என்றால் அப்படி சொல்லல. மனிதர்கள் எல்லாம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களாக மாறிடுவதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பது மட்டும் இல்லாமல் இருக்குமேயானால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? ரஹ்மானுக்கு எவர்கள் மாறு செய்கிறாரோ அவர்களுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? வீட்டுடைய புகழ்களை இந்த பள்ளிவாசலுடைய மேல் முடி சிமெண்ட் கருங்கல் ஜல்லி தண்ணீர் இரும்பு இந்த மூன்று கலவையின் மூலமாகத்தான் இந்த புகழ் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் என்ன சொல்கிறார் என்றால் என்னை மறக்கக்கூடிய மறுப்பாளர்களுக்கு வீட்டுடைய புகழ்களை நான் தக்கத்தால் வெளியாக ஆக்கி விடுவேன். ஏன் ஆக்கவில்லை என்றால் அதை பார்த்து அல்லாஹ்வுக்கு நாம் முன் செய்தால் மாறு செய்தால் நமக்கு அது போடுகிற வீட்டை அல்லாஹ் தருவான் என்று மக்கள் எல்லாம் காய்களாக மாறிடுவார்கள். அதனால் நான் கொடுக்காமல் இருக்கிறேன் என்பதாக கூறுகிறார். அல்லாஹ்வுக்கு அதை கொடுக்கக்கூடிய நிச்சயமாக கொடுக்கக்கூடிய மதம் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அல்லாஹ் ஏன் கொடுக்காமல் இருக்கிறான் என்றால் மனிதர்கள் இது போன்று துன்யாவுடைய விஷயத்தில் இந்த அதிகாரத்தை பார்த்து வாய்ப்படைந்து அதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய வாழ்க்கையாக மாற்றுவதற்கு வாய்ப்பு என்பதன் காரணமாக நான் அதை கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு காரணத்தை கூறுகிறார். அதுபோன்று இந்த பாவமும் பாவம் சுகரிகள் சிலருடைய வாழ்க்கை உயர்வாகவும் சிலரை தாவாகவும் நான் ஆக்கியிருப்பதற்கு காரணம் என்னவென்றால் சிலர் சிலரை கொண்டு வேலை வாங்கிக் கொள்வதற்காக வேண்டி நான் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறேன் என்று கூறுகிறார். எல்லோரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள், வீடு கட்டக்கூடிய வசதியை பெற்றவர்களாக இருப்பார்கள்.
என்பதற்காக